என்னை வந்து இந்தியாவுக்கு நீங்கள் அனுப்ப முடியுமா? இப்போ இருக்கிற நிலைமையில நீ மாட்டிக்கிற பேங்காக்ல, நீ வந்து பேங்காக்லேருந்து வெளியவே போக முடியாது. இந்தோனேஷியாவுக்கு போகிறது செகண்டரி, வாபஸ் நம்ம இந்தியாவுக்கே போக முடியாது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். Flashback. ஸோ ஆக்சுவலாக நேற்று சொன்ன மாதிரி தான் பாஸ்போர்ட் வந்து ஃபுல்லாக தண்ணியில் ஒரு ஸ்விம் போட்டுக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பாஸ்போர்ட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்க. இதுதான் நம்மளோட பாஸ்போர்ட்டோட நிலைமை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போய் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ பேங்காக்கில் நம்ம என்ட்ரி கொடுத்த சீலு அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. ஸோ வந்தாச்சு ஃபைனலாக இந்தியன் எம்பசி தான். இப்போ உள்ளே போய் நம்ம கெஞ்சி கூத்தாடி ஏதாவது பண்ணி வேற எதுனா வழி இருக்கான்னு கேட்க தான் போகிறோம். 3 hours later. ஓகே, ஸோ ஒரு குவிக் அப்டேட். நம்ம வந்து உள்ள எம்பசிக்கு போய் பேசிட்டு வந்தோம் வெளியே பாஸ்போர்ட்டுக்கு ஈஸிக்கு அப்ளை பண்ணலான்னு. அண்ட் சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறோம். என்ன சிக்கல்னாக்கா, இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ இருக்கிற நிலைமையில என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஈஸி கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது இமீடியட்டாக. நீங்கள் வந்து மண்டே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு ஈஸி வேணும்னாக்கா யூ ஹேவ் டு கம் ஆன் மண்டே வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு 2 days ஆகும். வெட்னஸ்டே தேர்ஸ்டே தான் கிடைக்கும். ஸோ இந்த வீக்கும் நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி டமாவாலன்னு போட்டுக்கிறாங்க.